ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அருமையான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். கிராசரிஸ், வெஜிடபிள்ஸு, ட்ரெஸ்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதுதான் அந்த ஆப்போட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து லிங்கை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். ஸோ பொருட்கள் எல்லாமே ரொம்பவும் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து அதர் சைட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் இதில் பொருட்களை வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கொண்டக்கடலை குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கசகசா, ஒரு 10 முந்திரி பல்ல, கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, வெங்காயம், 2 தக்காளி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்சு எடுத்த 1 கப்பு கொண்டக்கடலை. இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பட்டர் இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சூடானதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக வதங்கும், கிரேவியும் திக்காக இருக்கும். தக்காளி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் என்னென்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சீரகம், மஞ்சத்தூள், கசூரி மேத்தி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி தவிர மிச்சம் எல்லா மசாலா தூளையும் இந்த கலவையில் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து கொண்டக்கடலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வச்சுட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணி காமிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா வந்துட்டு சூடான சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எது வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.